ஒன்றிய பாஜக அரசின் உருட்டல் மிரட்டல்களுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதற்கு அரசியல் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் பேச்சு மாநில உரிமைக்கான பிரகடனம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மாநில உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது, மாநில உரிமைக்கான ஒரு பிரகடனம் அப்படின்னு இந்த பேச்சை சொல்லலாம். முதலமைச்சர் இவ்வளவு ஆவேசத்தோடு பேசுவதற்கு முழுமையான நியாயங்கள் இருக்கிறது. இவ்வளவுக்கும் பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஒழித்தே தீர்வேன், இதற்கு நான் தொல்லை கொடுப்பேன், கொள்ளைப்புற வழியில் நெருக்கடி கொடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிற போது தமிழ்நாடு இதை சந்திக்கும். எத்தனை சாக்கள் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம். எந்த துணிச்சலில் முதலமைச்சர் சொல்லுகிறார்? மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்னெடுத்த முழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய முதலமைச்சர் இதை பேசியிருக்கிறார். அடுத்தடுத்து பாஜக தன்னுடைய இந்த அதிகாரத்துவ வெறியாட்டத்தை அவர்கள் கைவிடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இந்திய அரசியல் வாழ்விலிருந்து துடைத்தெறியப்படுவார்கள். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தையே அவர்கள் ஒரு 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 அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிற ஒருவரை வைத்து மிரட்டுகிற போது ஒரு தெற்கிலிருந்து ஒரு குரல் வலுவாக இல்லை, உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்கிற உரத்த குரல்களில் வந்திருப்பது மிக முக்கியமானது. இதற்காக நான் முதலமைச்சரை பாராட்ட விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.